Welcome to MWN.com. This channel is daily providing economic news of national and international importance through charts and bets. Subscribe MWN.com. Thank you. 1. பெப்சிகோ பாட்டிலர் வருண் பீவரேஜஸ் லிமிடெட் புதன்கிழமை CY 2025 இன் முதல் காலாண்டிற்கான அதன் காலாண்டு வருவாய் அறிக்கையை வெளியிட்டது. இது 726 பைசா 49 கோடி லாபத்துடன் இருந்தது. இது முந்தைய ஆண்டின் இதே காலாண்டில் பதிவு செய்யப்பட்ட 537 ரூபாய் 27 பைசா கோடியுடன் ஒப்பிடும்போது 35.22% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. 2. ஒரு டாலருக்கு Rs. 85 என்ற உச்சத்தை எட்டியுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் அமெரிக்க டாலருக்கான தேவை அதிகரித்ததன் காரணமாக உள்ளூர் அலகு மீது அழுத்தம் கொடுக்கப்பட்டதால் 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இது மிக உயர்ந்த நிலையாகும். 3. அனில் அகர்வால் தலைமையிலான வேதாந்தா லிமிடெட்டின் நான்காவது காலாண்டு வருவாய் 40 பைசா 961 கோடியாக உள்ளது. இது ஆண்டுக்கு 118.07% உயர்ந்து மதிப்பீடுகளை விட அதிகமாக உள்ளது. நிதியாண்டு 24 இன் அதே காலாண்டில் லாபம் 2275 ரூபாய் கோடியாக பதிவாகியுள்ளது. 4. தைவானிய ஒப்பந்த உற்பத்தியாளரான ஃபாக்ஸ்கான் ஹைதராபாத்தில் உள்ள அதன் தொழிற்சாலையில் ஆப்பிள் ஏர்போர்ட்களை ஏற்றுமதி செய்யத் தொடங்கியுள்ளது. மேலும் இந்தியாவில் ஐபோன் உற்பத்தியை அதிகரிக்க பெங்களூரில் உள்ள அதன் பெரிய ஆலை விரைவில் செயல்பாடுகளைத் தொடங்க உள்ளது. 5. 3 தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களான பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் வோடபோன் ஐடியா ஆகியவை விமான நிலைய முனையத்தில் தொலைத்தொடர்பு இணைப்பை வழங்க பொதுவான உள் கட்டமைப்பு தீர்வை IBS அமைக்கும் திட்டத்துடன் நொய்டா சர்வதேச விமான நிலைய லிமிடெட் நயல் உடன் இணைந்து அணுகியுள்ளன. 6. மதர் டெய்ரி பால் விலையை புதன்கிழமை முதல் லிட்டருக்கு 2 ரூபாய் வரை உயர்த்தியுள்ளது. 7. 2025ஆம் ஆண்டில் இந்திய ரிசர்வ் வங்கி இதுவரை பாலிசி விகிதத்தை 50 அடிப்படை புள்ளிகள் (bps) குறைத்துள்ளது. பிப்ரவரியில் 25 அடிப்படை புள்ளிகள் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் மற்றொரு 25 அடிப்படை புள்ளிகள். ஒரு அடிப்படை புள்ளி 0.01 விழுக்காடு ஆகும். பாலிசி ரெப்போ விகிதம் தற்போது 6 விழுக்காடு ஆகும். 8. இந்தியாவின் கடற்கரை 7561.60 கி. மீ இலிருந்து 11,098.81 கி. மீ ஆக மீண்டும் கணக்கிடப்பட்டுள்ளது அல்லது 3537.21 கி. மீ ஆக அதிகரித்துள்ளது. மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்ட சுற்றறிக்கையின்படி கணக்கீட்டு முறையில் ஏற்பட்ட மாற்றத்தால் இது நிகழ்ந்துள்ளது. 9. 2021 முதல் 22 முதல் 2024 முதல் 25 வரையிலான 4 ஆண்டு காலத்தில் தனியார் துறையின் மூலதனச் செலவு மூலதனம் 66%த்திற்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது என்று புள்ளிவிவர அமைச்சகத்தின் எதிர்கால ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளது. 10. சென்னை அமெரிக்காவை தளமாகக் கொண்ட மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் செயற்கை நுண்ணறிவு AI சேவை மென்பொருளை வழங்கும் ஃப்ரெஷ்வொர்க்ஸ் இன்க். மார்ச் 31, 2025 உடன் முடிவடைந்த முதல் காலாண்டில் 2024ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் $32 மில்லியனாக இருந்த நிகர இழப்பை $10 மில்லியன் குறைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. வருவாய் 19% அதிகரித்து $196 மில்லியனாக உள்ளது. 11. ஸ்வான் டிஃபென்ஸ் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் SDSI கனரக மற்றும் பெரிய அளவிலான சரக்குகளை நகர்த்துவதில் நிபுணத்துவம் பெற்ற வீல் உம்மை குறி டைம் ஷிப்பிங் டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. குஜராத்தில் உள்ள பிபாவாவில் இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த ஃபேப்ரிகேஷன், அசெம்பிளி, ஸ்டோரேஜ் மற்றும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபாஸ்ட் வணிக தளவாட சுற்றுச்சூழல் அமைப்பைத் தொடங்கியுள்ளது. 12. அதிக மகசூலை கருத்தில் கொண்டு மத்திய பிரதேசத்தில் கோதுமை கொள்முதல் இலக்கை இந்த ஆண்டு 1 மில்லியன் டன் மெட்ரிக் அதிகரித்து 7 மெட்ரிக் டன்னாக இந்திய அரசு உயர்த்தியுள்ளது. மத்திய இந்திய மாநிலம் முழுவதும் அறுவடை நிறைவடைந்துள்ளது. மற்ற மாநிலங்களுக்கு எந்த மாற்றமும் செய்யப்படாததால் அகில இந்திய கோதுமை இலக்கு இப்போது 32.27 மெட்ரிக் டன்னாக திருத்தப்பட்டுள்ளது.